ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜோதிடம் குறித்த நிகழ்ச்சினாலே ஒரு குறிப்பிட்ட வயதை சார்ந்த மக்கள் மட்டும்தான் பாப்பாங்க. ஆனா அதனையும் தாண்டி நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியை மட்டும்தாங்க சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி ரசித்து கவனித்து பாக்குறாங்க. இத உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வர ரெஸ்பான்ஸ் மூலமாவே நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு முழுமுதற் காரணமாக இருக்கும் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் சார்? 26/1/2017 அன்று செவ்வாய் பகவானுடைய வீடாகிய விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சியாகியுள்ள இந்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்திலேயே சனி பகவான் இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதிக்கு நட்பாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியோடு சேரும் பொழுது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. கடந்த காலங்களில் நீங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி அது தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட இந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சியாகி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையான ஒரு சிறப்பு, இதையெல்லாம் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்குது. ஜென்மத்தில் சனி பகவான் இருந்ததுன்னு வைங்களே, அதாவது புத்தகங்களால் சொல்ல முடியாத, தத்துவங்களால் சொல்ல முடியாத, மற்றவங்களால் சொல்ல முடியாத, ஏன் பெத்தவங்களால் கூட கற்றுத்தர முடியாத பாச பந்தங்களை சொல்லித்தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவான் ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சிறப்பாக இருந்துகிட்டு இருப்பார். அதனால் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில அனுபவங்கள் பெத்தவங்க மூலமாகவோ மற்றவங்க மூலமாகவோ கிடைச்சிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு சில உறவுகளில் கூட பார்த்தீங்கன்னா மரபுகளை மீறி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும் உங்கள் ராசி நாதனுக்கு நட்பாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்காருங்க. நட்பு அப்படிங்கிற விஷயத்தை விட தப்பு அப்படிங்கிற விஷயத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தாத்பரியத்தோடு தான் சனி பகவானுடைய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது என்னதான் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட செய்யற உத்தியோகத்தில் இடமாற்றம் வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காத இடமாற்றம்
எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்புல இருந்துகிட்டு இருக்கும். என்னதான் இடமாற்றம் இருந்தால் கூட அந்த இடமாற்றம் உங்களுக்கு விருப்பப்படாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி கடந்த காலங்களில் நீங்க செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளுக்கு அடுத்தவர்களுக்கு பெயர் போகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய அனுகிரகத்தால உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு உண்டான சிறப்புகளை கொடுக்கக்கூடிய பொறுப்போடு தான் இந்த பயிற்சியாக இருந்துட்டு இருக்காருங்க. எது எப்படி இருந்தாலும் தேவையில்லாத முன்கோபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் கடுமையாக உழைச்சாலும், அதாவது இந்த வாழ்க்கையில நல்ல முறையில் பிழைக்கிறதுக்காக உழைக்கிறது அப்படிங்கிறத விட நம்ம ஓரளவு நம்ம தகுதியை காப்பாற்றிக்கிறதுக்காக உழைக்கிறது கொஞ்சம் உழைப்பு அதிகமாக தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால இந்த உழைப்பும் பிழைப்பும் உங்களுக்கு சரியான வகையில் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாழக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி, எல் விளக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான எல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சனி பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சு வீட்டுக்கு வருவதற்குள்ள ஏதாவது பறவைகளுக்கு உணவு தானம் பண்ணுவது உன்னதமான சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த சனி பயிற்சி இருந்துகிட்டு இருக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கி சொன்னீங்க சார். மிக்க நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நம்பி விரக்தியில் உள்ளவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலத்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் பெயர் மாற்றம் செஞ்சும் நன்மை கிடைக்காதவங்க, மந்திரத்தை சொல்லியும் எந்திரத்தை நம்பியும் மாற்றமே கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்து மாற்றம் செஞ்சும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பியும் வாசலை மாத்தியும் வளம் கிடைக்காதவங்க, ஹோமங்கள் செஞ்சும் யாகங்கள் செஞ்சும் யோகங்கள் கிடைக்காதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. என்னுடைய 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம், அதிர்ஷ்ட ரத்தினம், வாஸ்து, திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம் பார்த்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உறுதியாக தெரிந்து கொள்ள உங்க டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க, சார நேர்ல வந்து பாருங்க, சிறப்பான வாழ்க்கைய வாழுங்க. நேர்ல வர முடியாதவங்க இல்ல வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க கவலையே பட வேண்டாங்க. உங்களுக்காகவே பிரத்யேக போன் அப்பாயின்மெண்ட் இருக்கு. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்.